சுவர்க்கத்துக்குரிய திறவுகோல் என்று நாம் சொன்னால் திருமதியில் வரக்கூடிய இந்த செய்தியிலே மிஃப்தாஹுல் ஜன்னா அஷ்ஷலா என்ற இந்த செய்தியை ஷேக் அல்பானி அவர்கள் சஹீஹாக்கிறார்கள். இந்த செய்தியிலே சுவர்க்கத்துக்கு நாம் உள்ளே நுழைவதற்கான முதல் துறப்பு இந்த தொழுகை என்றால், இப்பொழுது நாம் தொலை இருக்கக்கூடிய இந்த தொழுகை, இதற்கு முன்னாடி தொழுத தொழுகை நமக்குள் ஒரு மாற்றத்தை உருவாக்குற அளவுக்கு நம்ம கல்பு அல்லாஹ்வோடு பேசுகிறதா, அந்த உணர்வு ஏற்படுகிறதா என்பதை நாம் பார்க்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனென்றால் முதலாக அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டினால் அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் மிகப்பெரியவன். அல்லாஹ் மிகப்பெரியவன்டா அர்த்தம் என்னண்டா, மற்ற அத்தனையும் அஸ்கர். அஸ்கர் என்றால் சின்னது. தொழுகையில் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டின உடனே என் வியாபாரம் சின்னது, என் குடும்பம் சின்னது, என் புள்ள குட்டிகள் சின்னது, நான் இப்போ உள்ள கொடுக்கல் வாங்கல் சின்னது. ரப்போட பேச போகிறோம் என்றால் நாம் என்ன பழகுறோம் தெரியுமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். அசானில் அல்லாஹு அக்பர் என்று கேட்டால் நம்ம அசான் அல்லாஹ் மிகப்பெரியவன்டா இதெல்லாம் சின்னதுப்பா, விட்டுட்டு போகணும் என்ற உணர்வு நமக்குள்ள வரணும். அதுக்கு மேலேயும் நமக்கு இது பெருசா அல்லாஹ் பெருசான்னு கேட்கு. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டின உடனே மற்ற எல்லா சிந்தனைகளை விட்டு நான் அப்புறமாகணும். அது ஒரு நேரம் செய்தான் குழப்புவான். மனுஷன் அடிப்படையில் பிழைகள் வருகிற நேரம் சுதாகரித்துக் கொள்ளணும். வாழ்க்கையில் எல்லா நேரம் அல்லாஹ் பண்ணி தக்பீரை கட்டிட்டு சிந்திக்க கூடாது. பிஸ்னஸ் அல்லாஹ் மிகப்பெரியவன் கட்டின உடனே நாம் என்ன செய்ய போகிறோம்? வஜ்ஜகத்தோ மற்றதோ ஓதிட்டு சூரத்துல் ஃபாத்தியா ஓத போகிறோம். ஃபாத்தியா என்பது பெருமானார் சொன்னார்கள் சபுல் மசானி, ரசூலுல்லாஹ் கொடுத்த கிஃப்டில் ஒரு மிக பெரும் கிஃப்ட், எந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு கிஃப்ட். ஏன்னா அல்லாஹ்வோட பேசுறதுக்கான வாய்ப்பு. பெருமானார் பேசுறேன்னு நல்லா பதில் கொடுக்குறாங்களா? இதே மாதிரி நாம் பேசுறேன்னு நல்லா பதில் தர்றானா? அல்ஹம்துலில்லாஹ் உடனே அல்லாஹ் பேசுறானா? அர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ் பேசுறானா? மாலிக் யௌமிதீன் அல்லாஹ் பதில் தர்றானா? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அல்லாஹ் பதில் தர்றானா? இப்படி ரசூல் என்ன பதில் தர்றான் என்பதையும் அல்லாஹ் ரசூலா சொல்லிட்டாங்க. அப்ப பதில் கிடைக்குது கன்ஃபார்ம் ஆண்டா அந்த சூரத்துல் ஃபாத்தியா ரொம்ப முக்கியம். இந்த ஃபாத்தியா இல்லாட்டி தொழுகை இல்லை. அப்ப ஃபாத்தியாவில் என்ன திரும்ப திரும்ப ஓதுறோம் என்பதை நாம் புரிந்து ஓதுறோமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். காலையில் ஒன்று நடந்திருக்கு, அல்லாஹ்வுக்கு நம்ம சுக்ர் செய்யணும், தேங்க்ஸ் பண்ணணும், அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். அல்லாஹ் சொல்லுவானா? நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன உடனே என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான், என் அடியான் என்னை புகழ்ந்துட்டான்பா அல்லாஹ் சொல்லுவானாம். அல்லாஹ் பதில் தர்றான்டா. நம்ம பேசுறது அல்லாஹ்வோட பேசுறோமா இல்லையா? ஏதோ அல்லாஹ் இப்படி அல்லாஹ் பதில் தருவானா? அல்லாஹ்ட பதில் இப்படி வந்து இய்யாக நஅபுதுல பதில கேட்டீங்கன்னு வைங்க, அல்ஹம்து மிஸ் பண்ண மாட்டீங்க. இய்யாக நஅபுதுல அல்லாஹ் கொடுக்கிற பதில் என்ன நான் சொல்ல மாட்டேன். இப்பொழுது நீங்கள் தேடி படிப்பதற்காக வைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பதிலை ஒரு மனிதன் பூரிப்படைவான். இது ஒவ்வொன்றுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பதில் அற்புதமான ஒரு பதிலை கொடுக்கிறான். ஃபர்ஸ்ட் நமக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வந்த உடனே தேவையை கேட்காது, வந்த உடனே கையை இதாக்காது, என்ன புகழ். நேற்று ராத்திரி கஷ்டப்பட்டியா? உனக்கு ஒரு வயிற்று வலி வந்துச்சா? சோமாக்கினா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னியா? என்றைக்கு ஒரு நாள் புள்ளைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் நிற்கிற நேரம் 10 நாளைக்கு பிறகு சோமாக்கி அனுப்பினா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. ஒவ்வொன்றுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றதுக்கு தக்பீரை கட்டினோன்னு அந்த பேச்சில் உணர்வு வரணும். அல்ஹம்துலில்லாஹ் அர் ரஹ்மானிர் ரஹீம், இது என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பெரிய மந்திரம் இது. ரஹ்மானிர் ரஹீம்ண்டா அளவற்ற அருளாளன் நிகர இல்லாத பேரன்பு மிக்கவன். நம்ம மொழிபெயர்க்கிறோம். ரஹ்மான் என்பது அரபுல வசனண்டுவாங்க. ஒரு போத்தல் இருக்குது, அதில் தண்ணியை ஊற்றுறோம், தண்ணிக்கு ஒரு ஷேப் இல்லை, இந்த போத்தலில் ஊற்றினா அது மாதிரி வந்துடும், ஜாம் போத்தலில் ஊற்றினா அதுக்கு மாதிரி மாறும். ரஹ்மான் என்ற அரபுல வசனில் சொல்லுவாங்க. அதாவது அச்சான் கல்பான் ஜவ்ஆன் அப்படி இருக்குது. என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு தாவம் வந்தா அச்சான் என்றா என்ன அர்த்தம்? கடுமையான தாவம், எக்ஸ்ட்ரீமான தாவம், இப்ப தண்ணி வேணுமென்ற தாவம். அந்த மாதிரி ஒரு தாவத்துக்கு தான் அப்படி சொல்லுவாங்க. ரஹ்மான் என்று அல்லாஹ் சொல்லலாம், ரஹீம் என்று சொல்ல, ரெண்டு ஒரு அர்த்தம் தான். ஆனால் சொன்ன விதம் இருக்கு பாருங்க. ரஹ்மான் அரபுல சொன்னா அல்லாஹ் அவ்வளோ இறக்கும் அர்த்தம், அவ்வளோ இறக்கும். இப்போ உங்களுக்கு அவர் ரஹ்மான். நீங்க பிரச்சனையோட போய் தக்பீரை கட்டிட்டு ரஹ்மான்டா, அவன் கோபக்காரன் இல்லை, அவன் ரஹ்மான், அவன் இறக்கம் இப்ப கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நீங்க அதான் ஃபாத்தியா, அதான் தொழுகையில் உள்ள அற்புதம். அவன் ரஹ்மான்டா எப்படிப்பட்ட ரஹ்மான் அது தனியா நீங்க படிக்கணும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை நடக்குது, அப்பவெல்லாம் அவங்க சொல்ற பேர் ரஹ்மான். பாப்பா வந்து ஊட்ட விட்டு விரட்டுறார் இப்ராஹிம் நபிக்கு, அப்பா அவர் சொல்ற பேர் ரஹ்மான்.
ஏன் ரஹ்மான் உங்களை மன்னிப்பான் என்று பேசுறார். ஊட விட்டு விரட்டுற நேரம், கெட் அவுட் என்று சொல்ற நேரம், ரஹ்மான் என்ன அர்த்தம், இந்த அல்ஹம்துக்கு என்ன அர்த்தம் என்ற கல்பு இதை சொல்லிட்டே இருக்கிற நேரம் நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் அல்ஹம்து வந்துடும். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சஃப்ல வந்து நிற்கிறார். சுபஹ் நேரம் சூரா யூசுப் அல்லது சூரா நஹ்ல் ஓதுவார். ஏன்னா மக்கள் வந்து சஃப்ல சேரட்டும் என்பதற்கு. வளமை மாறி உமர் பின் கத்தாப் வந்து அமீருல் முஃமினீன் அவர் வந்து அப்படியே சஃப்பை செய்கிறார். பின்னாடி உள்ள சஹாபி அறிவிக்கிறார் தாபி என்ன சஃப்பை வளமையாக செஞ்சார், நெருக்கினார். அவர் போய் நின்றுட்டு சூரத்து வளமை மாதிரி ஓதுவார். எல்லா காலையிலையும் அவர் கொஞ்சம் மக்கள் வரட்டுமெண்டு ஃபர்ஸ்ட் ரக்காத்து கொஞ்சம் இழுத்து ஓதுவார். சூரா யூசுப் ஓதுவார், சூரா நஹ்ல் ஓதுவார். வளமைக்குமா வாரியே இன்றைக்கு ஓத ஆரம்பிக்கிறார். ஷஃப்பை பிளந்து கொண்டு நான் பின்னாடி நிற்கிறேன். யார் கண்ணால் பார்த்தாரோ அவர் அறிவிக்கிற செய்தி புகாரில் வருது. நான் பின்னாடி நிற்கிறேன். சரியாக அவர் தொழுவிக்கிறார். எங்கள் ஷஃப்பை பிளந்துட்டு ஒருத்தன் வந்தான், வந்து கத்தி எடுத்து குத்தினால் அவர் கீழே விழுந்துட்டார். உமர் பின் கத்தாப் கீழே விழுந்துட்டார். விழுந்தவர் என்ன பண்ணினாரண்டா, அவர் சாதாரண ஜனாதிபதி இல்லை. அவர் எப்படிப்பட்ட ஜனாதிபதி என்றா ஒரு வல்லரசை உண்டாக்கிட்டார். வல்லரசுக்கு ஜனாதிபதி. அப்போ எந்த மனுஷனும் மௌத்தா சாக முன்னாடி எனக்கு செலவு வச்சியா பூமாலை போடன்னு இப்போ கெட்டுற நேரம் தொழுகை விட்டுட்டு என்ன பாருப்பா, நான் எவ்வளோ பெருமதியான ஆள், எவ்வளோ தூரத்துக்கு ஜனாதிபதி. அவர் சொல்லுகிறார், நான் பார்க்கிறேன். அவர் கீழே விழுந்தவர் பக்கத்துள்ளவர் இழுத்து சலா தொழுகை, என்ன பார்க்காதீங்க, தொழுகையை முடிங்க. அவர் வேகமாக, அதாவது அமீருல் முஃமினீன் ரத்தம் ஓடுது, யாரும் தொழுகையை விடவில்லை. அந்த நேரத்தில் 8 பேர் கொலை செய்யப்படுகிறார்கள் பள்ளியில். அந்த நேரத்தில் அவன் அந்த கத்தியோடு எடுத்து ஓடுற நேரம் குத்திட்டே போகிறான். அவன் மாட்டி படுறான்னு விளங்குறான். அவன் கத்தி அவன் குத்தி செத்து போனான். அபுல் ஃபைரூஸ் இந்த கதையை சொல்கிறேன், இந்த சப்ஜெக்டை சொல்கிற நேரம் பள்ளியில் இப்படி நடக்குது. அவர் என்ன பண்ணுறார் தெரியுமா, இழுத்து சலாண்டு போட்டார். முன்னாடி தொழுகை சுருக்கமாக தொழுகை நடத்தப்பட்டது. சலாம் கொடுத்து முடிஞ்ச உடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி லம் யஜஅல் மையத்தி பியதி ரஜுலின் யதஇல் இஸ்லாம். உமர் பின் கத்தாப் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, அல்ஹம்துலில்லாஹ். எது அல்ஹம்துலில்லாஹ்? இஸ்லாம் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒருவன் கையால் இறைவன் என்னை கொலை செய்யாமல், நான் குத்தப்பட்டனே, நான் மௌத்தாகிறனே, இறைவன் வந்து இஸ்லாம் முஸ்லீம் என்று சொன்ன ஒருவன் கையால் என்னை கொலை செய்யாமல். அவருக்கு தெரியும் குத்தப்படுறேன்னு ஆல்ரெடி தெரியும், ஷஹீதாக்கப்படுறேன்னு 100% தெரியும். பெருமாள் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர் கடுவை பிளந்து லட்சம் அல்ல கோடியை பிளந்து இது ஒரு துகள் சந்தேகம் பண்ணி கேட்டால் இல்லைன்னுவாரு. என்ன ரசூல் அவரை பார்த்து சொல்லிட்டாங்க, நீங்கள் ஷஹீதுப்பா, உங்களை கொலை செய்வாங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் எதிர்பார்த்துட்டே இருந்தார். அது நடக்கும் என்று தெரியும், எப்பன்னு தெரியாது. அதனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா, குத்துறது தெரியும், குத்தி கொலை செய்யப்படுவது தெரியும். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ். அவர் நினைச்சார், யார் என்ன கொல்லுவானோ தெரியாது, என்னை எவன் கொல்லுவானோ தெரியாது, முஸ்லிமா காபிரா, அவர் அதுல டவுட்டா இருந்தார். அந்த எக்ஸ்பிரஷன் அவர் வெளிப்படுத்துகிறார், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு காஃபிர் என்ன குத்திட்டான், இஸ்லாம் என்று தன்னை சொல்லிக் கொண்டவன் குத்தவில்லை, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இது வருமன்றீங்களா? இந்த வார்த்தை வருமா? ஏதாவது கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ், லேசாக்கினா அல்ஹம்துலில்லாஹ், குத்தி ரத்தம் ஓடுகிறது. 3 நாளுக்கு பிறகு மரணிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிற அளவுக்கு தோழர்கள் மாறி இருந்தார்கள் என்றால் இந்த தொழுகைத்தான் அவர்களை பதம் படுத்தியது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அவர்களை மாற்றியது இந்த தொழுகை. அதனால் தான் நாம் பார்க்கிறோம், சஹாபாக்கள் எக்கச்சக்கமாக ஜும்மா இடம் தராது, எக்கச்சக்கமாக நாம் பார்க்கிற நேரத்தில் அவருடைய வார்த்தைகள் மாறி இருந்தது. அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன இடம், அர் ரஹ்மான் ரஹீம் சொன்ன இடம், வாழ்க்கையில் எக்கச்சக்கமான நெருக்கடி வருகிற நேரம் இறைவனை கோபக்காரனாக பார்க்கவில்லை, ரஹ்மான் என்று பார்த்தார்கள், ரஹ்மான் என்று சொன்னார்கள். அந்த ரஹ்மானாக நாம் அல்லாஹ்வை பார்த்துத்தான் சூரத்துல் ஃபாத்திஹாவில் ரஹ்மான் என்று சொல்கிறோமா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மாலிக் யௌமித்தீன் என்று சொல்கிறோமா, இதையெல்லாம் ஒழுங்காக பேசுகிறோமா என்பதை சுதாகரித்து பார்த்து நாம் துஆ செய்யணும் என்று நிறைய கேட்கிறாங்க, துடிக்கிறாங்க. பலஸ்தீன மக்களுக்கு என்ன பண்ணலான்னு கேட்கிறாங்க. அதற்காகத்தான் சொல்கிறேன், நம்மளால் துஆ செய்யலாம்.
துவாவுக்குரிய மெயின் தொழுகை ஒழுங்கா நிற்கணும். நம்ம தொழுகை ஒழுங்கு இல்லைண்டா நம்ம உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் இதில் எதுவும் பண்ண இயலாது. நாம் நல்லாக இருக்கணும், நம்முடைய சகோதரர்களுக்கு துவா செய்யணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களிலிருந்து அவர்களை காப்பாற்றுவான். நாம் ஒழுங்காக இல்லாம ஏதோ ஒரு யுத்தம் நடக்கிற நேரம் மட்டும் சும்மா அப்படி ஜோஸ் ஆயிட்டு ரசூலா காட்டுன்னு வரைஞ்சாங்களா அப்படி உணர்ச்சி வசப்பட்டு, இது இஸ்லாம் இல்லை. இஸ்லாம் என்றால் என்னென்று புரியுங்கள், இறைவனோட பேசப்படுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பேச்சு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று கெஞ்சி கேளுங்கள். இறைவா இதை ஏற்றுக்கொண்டு விடு, ரப்பனா தக்கப்பல் மின்னா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய பணி செய்கிறார், காபத்துல்லாவை கட்டுகிறார். காபத்துல்லாவை கட்டின பிறகு அவருக்கு என்ன பண்ணல, யா அல்லாஹ் கம்ப்ளீட், எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியும். யா அல்லாஹ் இதை விட இது நான் நின்று நான் பாஷா, யா அல்லாஹ் என்ன வேலையெல்லாம் பண்ணிட்டேன், இப்போ கெட்ட வேலையும் பண்ணிட்டேன் உனக்கு, இறைவா ஓகேன்னு சொல்லலாம். என்ன சொன்னார் தெரியுமா, ரப்பனா தக்கப்பல் மின்னா, ஏற்றுக்கொன்றியா அல்லாஹ், ஏற்றுக்கொள்றியா அல்லாஹ் என்று இது ஏற்றுக்கொன்றி செஞ்சிட்டோம் என்று பெருமை பாராட்டவில்லை, தொழுது விட்டோம் என்று கையை பிரட்டி நாங்கள் தொழுதுட்டோம் அப்படி சொல்லல. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா, எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். என்ன கேட்கிறார், தௌபா செய்கிறார், தௌபா செய்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாங்க செஞ்சதுல பிழை இருக்கலாம் யா அல்லாஹ், கெட்டினதுல பிழை இருக்கலாம் யா அல்லாஹ், நம்ம செஞ்ச மனுஷன் யா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசியை சொல்லி முடிக்கிறேன். ஹஜ்ஜத்துல் விதா, காபத்துல்லாவை திறப்பை கையில் எடுத்த பெருமானார் மக்களை சந்திக்கிறார்கள். கூட்டம் கூட்டமாக மக்கள் நுழைந்து விட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானுடைய மரண செய்தி இஸாஜா நஸ்ருல்லா சூரத்துல் ஃபத்ஹ் மூலமாக அறிவிக்கிறான். இன்னும் 82 நாட்களில் பெருமானார் மரணிக்க போறார்கள். அந்த மரண செய்தி வருகிறது. இஸாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வருகிற நேரத்தில் வரஐத்தன்னா யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவார்கள். ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள். 23 ஆண்டு காலம் தன்னுடைய பிரச்சார பணியிலே இப்படி ஒரு கூட்டத்தை பெருமானார் பார்க்கவில்லை. ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்தால் மறுவர் இல்லை. வெளியில போய் லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னால் சரமாரியான அடி எல்லாத்தையும் இது பண்ணார்கள். பொருளாதார தடை போட்டார்கள். பள்ளத்தாக்களை வைத்து சாப்பாடு கொடுக்க மாட்டேன்றார்கள். எல்லா பிரச்சனையும் முகம் கொடுத்த ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள். மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைந்து விட்டார்கள். கண்ணு தெரிகிற தூரத்தை தாண்டி மக்கள் நிற்கிறார்கள். பெருமானார் அழகான ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரை நிகழ்த்தி ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துக்கு மேலே நிற்கிறார்கள். பெருமானார் மிகவும் அடங்கி விட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டான். சூரத்துல் மாயிதாவுடைய வசனம் இறக்கப்படுகிறது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம் தீனா. இன்றைக்கு மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்டது என்ற அறிவிப்பு விடப்படுகிறது. மார்க்கம் இஸ்லாம் பூர்த்தியாக்கப்பட்டதுக்கு பிறகு பெருமானுடைய மரண செய்தி இப்னு அப்பாஸ் சொல்றார்கள், பெருமானுடைய மரண செய்தி தான் இஸாஜா நஸ்ருல்லாஹ், இஸாஜா நஸ்ருல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த ஆயத்து இறங்குது, அந்த சூரா இறங்குது. எப்படி இறங்குது, ஃபஷப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு, நபியே தஸ்பீஹ் பண்ணுங்கள், உங்களுடைய ரப்புடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் பண்ணுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் நபியே, இன்னஹு கான தவ்வாபா, அவன் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக நிற்கிறான். இந்த ஆயத் இறங்குது. சுப்ஹானல்லாஹ். என்ன தெரியுமா ரசூலுல்லாஹ் செய்தார்கள், இதுவரைக்கும் ருக்கூல ஓடின அவுராதுகளை நிப்பாட்டினார்கள், சஜிதாவில் ஓதின அவுராதுகளை நிப்பாட்டினார்கள். இதுவரைக்கும் ஓதினது அல்லாஹ்வுடைய தூதர் வஹிக்கு எப்படி கட்டுப்பட்டார்கள் தெரியுமா, மரணிக்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன சொன்னான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு, நபியே தஸ்பீஹ் பண்ணுங்கள், அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் பண்ணுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள். அல்லாஹ் திறந்து தந்து விட்டான், வெற்றி கிடைத்து விட்டது, எல்லாம் சரி. மக்கள் நுழைந்து விட்டார்கள். நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க நபியே, நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஒருவரா நின்று 2 பேரா நின்று, உங்க மனைவி பக்கத்தில் நின்று, உங்க நண்பர் மட்டும் நின்று, உலகமே உங்களை எதிர்க்கிற நேரம், நீங்க வீட்டு கதவை பூட்டிட்டு ஒளியல்ல, உங்களை கொல்லுவான்னு சொல்ற நேரம், நீங்க ஒளிஞ்சி நீங்க ஏலாண்டு சொல்லவில்லை, நீங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டீங்க, உங்களை விரட்டினார்கள், சாப்பாடு தரமாட்டோம் என்று மறுத்தார்கள், உங்க தோழர்களை கொண்டார்கள். அப்பவெல்லாம் நீங்க நின்றீங்க நபியே. இன்றைக்கு உங்களுக்கு வெற்றியை தந்துட்டோமா, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உங்க ரப்பை புகழுங்கள் நபியே, வஸ்தக்ஃபிரு, இஸ்திக்ஃபார்ல ஈடுபடுங்க என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் வஹிக்கு எப்படி கட்டுப்பட்டாங்க. ருக்கூவிலையும் சுஜூதிலையும் தான் ஓதின அவுராதுகளை நிப்பாட்டி சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி, மௌத் வரைக்கும் இதைத்தான் ஓதுவார்கள்.
சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா, சுப்ஹானக்கல்லாஹும்ம என்ன அர்த்தம்? சுப்ஹானல்லாஹ்னு சொல்லிட்டார்கள். ரப்பனா வ பிஹம்திக புகழ்ந்துட்டார்கள். பிஹம்திக புகழை கொண்டு. அல்லாஹும்ம ஃபிர்லி மன்னிப்பை கேட்கிறார்கள். 3 வந்துட்டா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு. 3ஐ சொன்னான். மரணம் வரைக்கும் 82 நாட்கள் இருக்கிறது. மௌத் வரைக்கும் பெருமானார் ஓதினார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை. அல்லாஹ் சொன்னால் அதை நிலைநாட்டி புகழ வேண்டிய விதத்தில் புகழுவார்கள். திரும்ப திரும்ப சஜதாவிலே நின்று கொண்டு அழுது கொண்டு சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி மன்னிப்பையும் சேர்த்து கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தொழுகையாளி எப்பையும் தனக்கு மன்னிப்பு வேண்டும் என்று துடிப்பான். ரப்பனா எங்களிடம் ஏற்றுக்கொள் என்று கேட்பான். எங்களிடம் ஏற்றுக்கொள் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் என்று தான். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள் தௌபா. அல்லாஹ் ஜல்ல ஷானு நன்மையை செஞ்சுட்டு தௌபா கேட்கறான் நினைக்க கூடாது, தொழுந்துட்டு தௌபா கேட்கணும். அதனால் தான் தொழுது விட்ட உடனே 3 முறை ரசூலுல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். என்ன படம் பார்த்துட்டா சொல்றீங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ்? ஜினா செஞ்சுட்டா வந்தீங்க? சலாம் கொடுத்த பிறகு சொல்றோம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இறைவா குறை வச்சுட்டோம், இறைவா உன்னோட பேசத்தான் துடித்தோம், இடையில ஏதாவது நடந்துட்டு இறைவா எங்களை மன்னிச்சிரை இறைவா. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அதுக்கு பிறகு மத்தெல்லாம் இப்படிதான் தொழுகையை முடிக்கிறோம் நாம. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தொழுகை சரியான முறையில் தொழுகிறோமாண்டு திரும்ப திரும்ப சரி பார்த்து செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்திகளை உங்கள் மத்தியில் பதிவு செய்தேன். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா என்னுடைய தொழுகையும் உங்கள் தொழுகையும் ஏற்றுக்கொள்வானாக. வ ஆகிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்